அண்மை செய்தி. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவினின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் கவினின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கவினின் உடலை வாங்க மறுத்து நீதி வேண்டி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவினின் உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் கவின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கவினின் உடலை வாங்க மறுத்து நீதி கேட்டு அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஐடி ஊழியர் கவின் நேற்று நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்டார். கவினை கொன்றதாக சுர்ஜித் என்ற நபர் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் அவரது பெற்றோரான எஸ்ஐக்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலைமணி செல்வன் இணைப்பில் இருக்கிறார். சுடலைமணி செல்வன், கவினோட உயிரிழப்புக்கு நீதி கேட்டு அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்னவா இருக்கு? நிச்சயமா பிரியதர்ஷினி, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்தவர் சந்திரசேகரன் மகன் கவின்குமார். இவர் ஐடி ஊழியராக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பணியாற்றியிருந்தார். தற்போது சொந்த ஊரில் இருந்து வருகின்றார். தூத்துக்குடியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தான் திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை காதலித்து வந்ததாகவும் இருவரும் காய்த்து இருந்த நிலையில் அவர் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் நேற்றைய தினம் அந்த இளம்பெண்ணின் அண்ணன் தம்பி அந்த கவின்குமாரை வெட்டி படுகொலை செய்தார். சட்டப்படி நடந்த இந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் அவர்கள் உறவினர்கள், அதாவது கவின்குமாரின் உறவினர்கள் மகனின் உறவை வாங்க மறுத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஆறுமுகமங்கலத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு முன்பு 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அதாவது சம்பந்தப்பட்ட இருவர், அதாவது மகன், அதாவது கொலை செய்தவர் மற்றும் அவரது பெற்றோரான 2 பேரையும் காவலர்களான 2 பேர் மீதும் நடவடிக்கை எடுத்து அவர்கள் 2 பேரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் மகனின் இறப்புக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என்று கூறி தற்போது அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்டமாக ஏரல் காவல் நிலைய போலீசார் அவர்கள் உறவினர்கள் மற்றும் அவர்கள் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து உரிய நீதி வழங்கினால் மட்டுமே தனது மகனின் உடலை பெற்றுக் கொள்வோம் என்று அவர்கள் பெற்றோர் கூறி வருகின்ற நிலையும் இருந்து வருகிறது. தற்போது அரசியல் கட்சிகள் பிரமுகர்களும் இந்த பகுதிக்கு வருகை தர வந்தமுள்ளனர். தொடர்ந்து இது குறித்து மேலும் இவர்கள் நடவடிக்கை என்னவா இருக்கும் என்பதை இதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பிரியதர்ஷினி, அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னு சொன்னீங்க சுடலைமணி செல்வன். கவினின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு உறவினர்கள் போராடி வரும் நிலையில் உறவினர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சொல்லுங்க, தாய்ந்தாப்பனும் அவங்க காவல்துறையில் இருக்கிறதுனால அவன் தைரியமா அவனை விட்டு ஏவி விட்டு கொலை பண்ணிட்டு உடனே போய் அவன் ஆஜராயிருக்கான். அவங்க 2 பேரையும் பணியிட நீக்கணும். தாய்ந்தாப்பனை நேற்று ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணு தான் போன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அண்ணனை ஆகி விட்டு அந்த வாரம் அந்த எங்க அண்ணன் கூட போங்கன்னு சொல்லி அவன் அண்ணன் கூட ஏற்றி விட்டு அவன் போய் இங்க வான்னு தனியா பேசணும்னு கூப்பிட்டு என் பிள்ளைய மிளகாப்பொடியா கண்ணில் எரிஞ்சு அருவாலை எடுத்து வெட்டிட்டான். எங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும். அது அம்மா அப்பாவை பணி நீக்கம் செய்யணும், இல்லைன்னா எங்க போராட்டம் தொடரும். நாங்கள் நேற்று நைட்டு போய் பாளையங்கோட்டையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே அவங்க அப்பா வந்து டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பாடி வாங்க வந்துட்டோம். எங்களுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். அவங்க அப்பா வந்து எஸ்எஸ்ஏ இருக்காரு, அம்மா போலீஸாக இருக்கு. அவங்க 2 தூண்டுதல் தான் இந்த பையன் செஞ்சிருக்கான். அதனால அவங்க 2த்தையும் சஸ்பெண்ட் செய்யணும், பணியிட செய்யணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாடி வாங்குவோம். ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவினின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு அந்த பகுதியில் அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக சுர்ஜித் என்ற நபர் சரணடைந்திருக்கும் நிலையில் அவரின் பெற்றோரான 2 எஸ்ஐக்களையும் பணியிடை நீக்கம் செய்ய கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, நீங்க இப்ப எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க நிலவரம் என்னவாக இருக்கு? ஏற்கனவே உறவினர்கள் போராடி வர்றதுனால ஒரு பரபரப்பான சூழல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கள நிலவரம் பத்தி சொல்லுங்க.
திருநெல்வேலி மாவட்டம் இந்த பாளையங்கோட்டை பகுதியில் நேற்று மருத்துவமனை வாசலில் கவின் என்ற ஐடி ஊழியர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக உடலானது மீட்கப்பட்டு தற்போது உடல்கூராய்வுக்காக நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை காவல்துறையினர் 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து சுர்ஜித் நீதிமன்றத்தில் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அதனைத் தொடர்ந்து அவருடைய தாய் தந்தை இருவர் இருக்கக்கூடிய இவரும் காவல்துறை பணியாற்றக்கூடியவர் என்பதால் அவர்களை காவல்துறையினர் தற்போது தேடி வருகிறார்கள். மேலும் இவர்கள் மீது தற்போது 3 பேர் மீதுமே வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. முதல் குற்றவாளியாக அவங்க தந்தை, அதாவது சுஜித்தின் தந்தை சரவணன் மற்றும் 2ஆம் குற்றவாளியாக கிருஷ்ணகுமாரி மற்றும் 3ஆம் குற்றவாளி சுஜித் 3 பேரும் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பரிந்துரைத்தின் அடிப்படையில் தான் தற்போது வழக்கு பதிவு நடைபெற்றிருக்கிறது. மேலும் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும், உடனடியாக அவர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை உறவினர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்து அவர்களை சஸ்பெண்ட் செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தொடர்ந்து சொந்த ஊரில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருநெல்வேலி மாவட்டம் அந்த பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையின் பிணக்கு அறையை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நடைமுறைகள் என்பது செய்யும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உறவினர் கையெழுத்திடும் பட்சத்தில் தான் அந்த உடல்கூராய்வு பணி என்பது துவங்கும். அதுவரை உடல்கூராய்வு பணியை துவங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகையால் விரைந்து காவல்துறை தரப்பில் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என உறவினர் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இது தவிர இந்த சம்பவத்தை பொறுத்தவரை என்ன நடந்திருக்கிறது என்றால், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் செல்வி மற்றும் சந்திரசேகர் 2 தம்பதிகள், இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இருவரில் ஒருவர் தான் கவின்குமார். இவர் சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல ஐடி நிறுவனத்தில் பெண் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த சரவணன் எனக்கூடிய உதவி ஆய்வாளரின் மூத்த மகளாக இருக்கக்கூடிய அவரும் பள்ளி காலங்களில் இருந்தே நண்பராக பழகி வந்திருக்கிறார்கள். நீண்ட கால நண்பராக இருப்பினும் கவின் என்பது பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவரும் அவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவரும். இருவரின் பழக்க வழக்கத்தில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் சுஜித். இந்த நிலையில் தான் இருவரும் காதலித்திருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக குடும்பத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள், ஒரு சகோதரரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாகத்தான் நேற்றைய தினம் அந்த பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பெண் தனியார் மருத்துவமனை பணியாற்றக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அந்த மருத்துவமனையில் கவின் அந்த பெண்ணை சந்திப்பதற்காக காத்திருந்த போதுதான் அங்கு அவர் சகோதரர் வந்து தாய் தந்தை உன்னிடம் பேச வேண்டும், வீட்டிற்கு வா என இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றிருக்கிறார். மருத்துவமனையிலிருந்து 200 மீட்டர் தூரத்திற்கு அழைத்து சென்று ஒரு மரத்து அடியில் வைத்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார். என்னுடைய சகோதரிடம் தொடர்ந்து பேசக்கூடாது, நாம் மிரட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து சுஜித் மறைத்து வைத்திருந்த பயங்கர ஆயுதத்தை கொண்டு கவினை சரமாரியாக வெட்டியிருக்கிறார். அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகள் கைப்பற்றியது. சம்பவ இடத்தில் சுஜித் மட்டுமே வந்தது. பட் ஆனால் தாய் தந்தை தூண்டுதலின் பேரில் தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர் உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி இருவரும் முதல் மற்றும் 2ஆம் குற்றவாளியாகவும் சம்பவத்தில் ஈடுபட்ட சுஜித்தை 3ஆம் குற்றவாளியாகவும் சேர்த்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 3 பேரையும் முழுமையாக கைது செய்ய வேண்டும், காவல்துறையில் பணியாற்றக்கூடிய இருவரையும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும், அப்போதுதான் உடலை வாங்குவோம் என தொடர்ந்து உறவினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி. ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவினின் மரணத்திற்கு நீதி கேட்டு உறவினர்கள் அங்கு போராடி வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கின்றனர். உறவினர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தாயும் தாப்பனும் அவங்க காவல்துறையில் இருக்கிறதுனால அவன் தைரியமா அவனை விட்டு ஏவி விட்டு கொலை பண்ணிட்டு உடனே போய் அவன் ஆஜராயிருக்கான். அவங்க 2 பேரும் பணியிடம் நீக்கணும். தாயும் தாப்பனும் நேற்று ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணு தான் போன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அண்ணனை ஆகி விட்டு அந்த வாரம் அந்த எங்கள் அண்ணன் கூட போங்கன்னு சொல்லி அவன் அண்ணன் கூட ஏற்றி விட்டு அவன் போய் இங்கே வான்னு தனியாக பேசணும்னு கூப்பிட்டு என் பிள்ளைய மிளகாப்பொடியை கண்ணில் எரிஞ்சு அருவாலை எடுத்து வெட்டிட்டான். எங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும். அது அம்மா அப்பாவை பணி நீக்கம் செய்யணும், இல்லைன்னா எங்கள் போராட்டம் தொடரும். நாங்கள் நேற்று நைட்டு போய் பாளையங்கோட்டையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே அவங்க அப்பா வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பாடி வாங்க வந்துட்டோம். எங்களுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். அவங்க அப்பா வந்து எஸ்எஸ்ஏ இருக்காரு, அம்மா போலீஸாக இருக்குது. அவங்க 2 தூண்டுதல் தான் இந்த பையன் செஞ்சுருக்கான். அதனால அவங்க 2த்தையும் சஸ்பெண்ட் செய்யணும், பணியிட செய்யணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாடி வாங்குவோம்.